வணக்கம் நண்பர்களே, இது வாய்ஸ் ஆஃப் கோயம்புத்தூர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய MBA காலேஜஸுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். மேக்ஸிமம் இருக்கக்கூடிய காலேஜஸ் பற்றின ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை இந்த தொகுப்பில் நம்ம சொல்ல போகிறோம். ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுடைய சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, டெலகிராம் குரூப் இருக்குது, அதே மாதிரி நம்மளோட இன்ஸ்டாகிராம் இருக்குது. ஸோ நீங்கள் தொடர்பு கொள்ளணும், ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா அதன் மூலிமா நீங்கள் நம்மளை தொடர்பு கொள்ளலாம். ஸோ இன்றைக்கி நான் சொல்ல போகிற இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சரில் இது அக்யூரேட்டா அப்படின்னா என்னென்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 80 to 90% இது அக்யூரேட்டாக இருக்கும். சில மாறுதல்கள் இருக்கலாம். ஏன்னா சில நேரங்களில் காலேஜஸ் ஒரு இயர்லி பேஸில் சேஞ்ச் பண்ணியிருக்கலாம், அல்லது சில காரணங்கள்னால அவங்க ஃபீஸை கூட மாற்றியிருந்துக்கலாம். இது முழுக்கவே கடந்த வருடம் படிக்கக்கூடிய மாணவர்கள் அல்லது இந்த வருடம் படிச்சுட்டு இருக்கக்கூடிய மாணவர்கள், ஸோ அவங்க சொன்ன ஃபீட்பேக்கை வச்சு தான் நம்ம இதை இன்ஃபர்மேஷன் உங்க கூட ஷேர் பண்ணுறோம். ஸோ இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வழக்கம் போல் டாப் காலேஜ்லேருந்தே போயிடலாம். பிஎஸ்ஜி காலேஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டான்செட்டில் நீங்கள் MBA காலேஜ் கிடச்சிது அப்படின்னா உங்களுக்கான ஃபீஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 88,000 ரூபா பர் செமஸ்டருக்கு. அதே சமயம் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஃபீஸ் அப்படின்றது 88,000 ரூபா செமஸ்டர் ஃபீஸ். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கேபிட்டேஷன் 6 லட்சம் ரூபா வரைக்கும் வாங்குறாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. அதே மாதிரி KCT குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் டான்செட்டில் வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செமஸ்டர் 97,000 ரூபா பர் செமஸ்டருக்கு, ரெண்டாவது மூணாவது நாலாவது மற்ற 3 செமஸ்டருக்கும் பார்த்தீங்கன்னா 75,000 ரூபா செமஸ்டர் ஃபீஸ் வாங்குறாங்க. இதே சமயம் நீங்கள் மேனேஜ்மெண்ட்டில் வந்தீங்க அப்படின்னா ஃபீஸ் செமஸ்டர் ஃபீஸ் அதே தான். ஃபஸ்ட் செமஸ்டர் 97,000 ரூபா, அடுத்தடுத்த செமஸ்டர்கள் 75. பட் கேபிட்டேஷனை பொறுத்த வரைக்கும் 4 to 5 lakhs வாங்குறாங்க அப்படின்றது தான் தகவலாக இருக்குது. அதே மாதிரி அதுக்கடுத்தது ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அது செமஸ்டர் ஃபீஸ் கவுன்சிலிங்கில் வந்தீங்க அப்படின்னா 75,000 ரூபா தான். எல்லா செமஸ்டருக்குமே காமனாக 75,000 ரூபா. அதே சமயம் மேனேஜ்மெண்ட்டில் ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கான செமஸ்டர் ஃபீஸ் 75,000 ரூபா தான். கேபிட்டேஷன் ஃபீஸ் 3 லட்சம் ரூபா வரைக்கும் வாங்குறாங்க அப்படின்றது தகவலாக இருக்குது. அதே மாதிரி ஸ்ரீ கிருஷ்ணாவிலேயே ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, நான் இப்போ சொன்னது ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. அடுத்தது கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் செமஸ்டர் ஃபீஸ் 75,000 ரூபா தான். நீங்கள் மேனேஜ்மெண்ட்டில் வந்தாலும் சரி, கவுன்சிலிங்கில் வந்தாலும் சரி. ஆனால் மேனேஜ்மெண்ட்டில் வந்தால் கேபிட்டேஷன் இருக்குது, அது 1 to 2 lakhs வரைக்கும் வாங்குறாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. சில நேரங்களில் அங்கே கேபிட்டேஷன் இல்லை அப்படின்றதும் சில நேரங்களில் இல்லாமல் கூட கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டிமாண்டை பொறுத்து மாற்றங்களுக்கு உட்பட்டதாக இருக்கிறதா இருக்குது. அதே மாதிரி விவேகானந்தா இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ், அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு செமஸ்டருக்கு 90,000 ரூபா வாங்குறாங்கிறாங்க. நீங்கள் கவுன்சிலிங்கில் போனாலும் சரி, மேனேஜ்மெண்ட்டில் போனாலும் 90,000 ரூபா பர் செமஸ்டருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கற்பகம் இன்ஜினியரிங் காலேஜை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டான்செட்டில் போனீங்கன்னா 55,000 ரூபா ஒரு செமஸ்டருக்கு. அதே சமயம் மேனேஜ்மெண்ட்டில் போனீங்க அப்படின்னா 60,000 ரூபா ஒரு செமஸ்டர் ஃபீஸு. அதே மாதிரி ஹாப்பி வேலி காலேஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹாப்பி வேலி பி ஸ்கூலில் நீங்கள் டான்செட்டில் வந்தாலும் சரி, மேனேஜ்மெண்ட் வந்தாலும் சரி, செமஸ்டர் ஃபீஸ் அப்படின்றது 75,000 தான். சேஞ்ச் எதுவும் கிடையாது, கேபிட்டேஷன் எதுவும் கிடையாது. அதேமாரி ஜான்சன்ஸ் பி ஸ்கூல், கருமுத்தம்பட்டியில் இருக்கக்கூடிய ஜான்சன்ஸ் பி ஸ்கூல் டான்செட்டில் போனால் 1,50,000 ரூபா ஒரு செமஸ்டருக்கான ஃபீஸ். அதில் என்ன கடந்த வருடம் ஸ்காலர்ஷிப் கொடுத்துருக்காங்க. பேஸ்ட் ஆன் ரேங்க் வச்சு சில ஸ்காலர்ஷிப் கொடுத்துருக்காங்க. ஸோ 25% லெஸ்ஸு, 50% லெஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்காலர்ஷிப் கொடுத்துருக்காங்க. யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டான்செட் மூலிமா காலேஜ் எடுக்கிறவங்களுக்கு. அதே சமயம் மேனேஜ்மெண்ட்டில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கான ஃபீஸ் ஒரு செமஸ்டருக்கு 1,50,000 ரூபா. அதில் ஸ்காலர்ஷிப் கிடையாது அப்படின்ற மாதிரி தான் கடந்த வருடத்துடைய தகவலாக இருக்குது. அதே மாதிரி ஜிஆர்டியில் பார்த்தீங்கன்னா 2 ஜிஆர்டி காலேஜ் இருக்குது. ஒரு ஜிஆர்டி, அந்த பழைய ஜிஆர்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு செமஸ்டர் அப்படின்றது ஃபஸ்ட் செமஸ்டருக்கு 50,000 ரூபா வாங்குறாங்க. மீதி செமஸ்டருக்கு 42,500 ரூபா. இது கவுன்சிலிங்கில் போகிறவங்களுக்கு. இதே சமயம் மேனேஜ்மெண்ட்டில் போகிறவங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50,000 ரூபா பர் செமஸ்டருக்கு அப்படின்றதான் தகவலாக இருக்குது. இதுலேயே இன்னொரு ஜிஆர்டி இருக்குது. அதை பொறுத்த வரைக்கும் 5,20,000 ரூபா பேக்கேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றி நமக்கு இன்னும் தெளிவான தகவல்கள் தெரியல, இது மட்டும்தான் தெரிஞ்சிருக்கு. அதேமாதிரி ரத்னம் ஸ்கூல் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங்கில் போனீங்கன்னா 55,000 ரூபா ஒரு செமஸ்டருக்கு ஃபீஸ். அதே சமயம் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா 60,000 ரூபா ஃபீஸாக வாங்குறாங்க ஒரு செமஸ்டருக்கு. சங்கரா காலேஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 40,000 ரூபா ஒரு செமஸ்டருக்கு ஃபீஸாக வாங்குறாங்க, போத் கவுன்சிலிங் அண்ட் மேனேஜ்மெண்ட்டில். அதே மாதிரி நெஹ்ருவில் ஒரு காலேஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 40,000 ரூபா பர் செமஸ்டருக்கு வாங்குறாங்க. என்ஐ ஐடிஎம் காலேஜை பொறுத்த வரைக்கும் 60,000 ரூபா செமஸ்டருக்கு வாங்குறாங்க. அதுலேயும் கேர்ள்ஸுக்கு அங்கே 40,000 ரூபா ஃபீஸ் வாங்குறாங்க. அதுக்கு என்னென்னா சில ஸ்கீம்ஸ், அதாவது கண்டிஷன்ஸ் அப்ளை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பொறுத்து சேஞ்ச் ஆகும் அப்படின்றது தான் நேரு காலேஜை பற்றின ஒரு நிலவரமாக இருக்குது.
அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து என்னென்னா எஸ்என்எஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் 30,000 ரூபா கவுன்சிலிங்கில் வந்தீங்கன்னா ஒரு செமஸ்டர் ஃபீஸாக வாங்குறாங்க. அதே மாதிரி எஸ்என்எஸ் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் கவுன்சிலிங்கில் வந்தீங்கனாலும் சரி மேனேஜ்மெண்ட்டில் வந்தாலும் 45,000 ரூபா ஒரு செமஸ்டர் ஃபீஸாக இருக்குது. ஸோ எஸ்என்எஸ் இன்ஜினியரிங் எஸ்என்எஸ் டெக்னாலஜி ரெண்டுமே கவுன்சிலிங் மேனேஜ்மெண்ட்டுக்கும் வந்து ஒரே ஃபீஸாக தான் இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அதில் பார்த்தீங்கன்னா 45,000 ரூபா ஒரு செமஸ்டருக்கு வர்றாங்க கவுன்சிலிங்கில் வந்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட்டில் வந்தீங்கன்னா. அதே சமயம் 40,000 ரூபா ஒரு செமஸ்டர் ஃபீஸாக வாங்குறாங்க கவுன்சிலிங்கில் வரும்போது ஹிந்துஸ்தான் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. அதே மாதிரி ஹிந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜியிலையும் வந்து செமஸ்டருக்கு வந்து 45,000 ரூபா ஃபீஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஹிந்துஸ்தான் ஆர்ட்ஸ் காலேஜை பொறுத்த வரைக்கும் வந்து கடந்த வருடம் ஃபீஸ் அப்படின்றது வந்து ஒரு செமஸ்டருக்கு 30,000 ரூபா அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ அதே தான் இந்த வருஷம் தொடருது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. விஎல்பி ஆர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எம்பிஏக்கு ஒரு செமஸ்டருக்கு வந்து 45,000 ரூபா வாங்குறாங்க. நீங்கள் கவுன்சிலிங் எடுத்தாலும் சரி மேனேஜ்மெண்ட்டில் எடுத்தாலும் சரி. தனலட்சுமி சீனிவாசா காலேஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு செமஸ்டருக்கு வந்து 60,000 ரூபா ஃபீஸாக வாங்குறாங்க. ஸோ மேனேஜ்மெண்ட் கவுன்சிலிங் இது ரெண்டுக்குமே வந்துன்னா அங்கே டிஃப்ரெண்ட் கிடையாது. அதே மாதிரி அக்ஷயா இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸில் எய்ம்ஸில் டான்செட் மூலிமா வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான செமஸ்டர் ஃபீஸ் அப்படின்றது வந்து 35,000 ரூபா. அதே மாதிரி மேனேஜ்மெண்ட்டில் வந்தீங்க அப்படின்னா 45,000 ரூபா ஃபீஸாக வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி சிம்ஸ் பொள்ளாச்சி சக்தி இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ் பொள்ளாச்சி பொறுத்த வரைக்கும் ஒரு செமஸ்டருக்கு நீங்கள் கவுன்சிலிங்கில் வந்தீங்கன்னா 50,000 ரூபா ஃபீஸ். அதே மாதிரி வந்து அங்கே படிக்கிற மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் சில ஸ்காலர்ஷிப்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரேஞ்ச் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா 45,000 ரூபாயிலிருந்து 50,000 ரூபாய் வரைக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ அங்கேயே படித்தாங்க அப்படின்னா வந்து என்னன்னா அதுலேருந்து சில கன்செஷன் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் வந்து தகவலாக இருக்குது. அதே மாதிரி எஸ்டிசி தியாகராஜா காலேஜ் ஆஃப் சரஸ்வதி தியாகராஜா காலேஜ் பொள்ளாச்சி பொறுத்த வரைக்கும் எஸ்டிசி பொறுத்த வரைக்கும் ஒரு செமஸ்டர் ஃபீஸ் அப்படின்றது 45,000 ரூபா ஒரு செமஸ்டர் கொடுக்குறாங்க. அங்கேயும் பார்த்தீங்கன்னா வந்து என்னென்னா ஒரு சில ஸ்காலர்ஷிப் காலேஜ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. கொங்கு இன்ஜினியரிங் பெருந்துறை ஈரோட பொறுத்த வரைக்கும் ஒரு செமஸ்டருக்கு வந்து 60,000 ரூபா செம் ஃபீஸாக வாங்குறாங்க. போத் மேனேஜ்மெண்ட்டில் போனாலும் அதே ஃபீஸ் தான், கவுன்சிலிங்கில் போனாலும் அதே தான். வெள்ளாளர் இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் 45,000 ரூபா ஒரு செமஸ்டர் ஃபீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எனக்கு வந்து 45,000 40,000 அப்படின்றதுல வந்து எனக்கு ஒரு டவுட் இருக்குது. எனக்கு அது கன்ஃபர்மேஷன் தெரியல. பட் வந்து நான் சொன்னதை வச்சு வந்து சொல்கிறேன் 45,000 செம் ஃபீஸ்னு சொல்லிக்கிறாங்க. அதேமாதிரி சத்தியமங்கலத்தில் இருக்கக்கூடிய பன்னாரி அம்மன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு செமஸ்டருக்கு 65,000 ரூபா செம் ஃபீஸாக வாங்குறாங்க. போத் மேனேஜ்மெண்ட்டாக இருந்தாலும் சரி கவுன்சிலிங்கில் இருந்தாலும் 65,000 ரூபா ஒரு செமஸ்டர் ஃபீஸ். அதே மாதிரி பாரதியார் யூனிவர்சிட்டி கோயம்புத்தூரில் எம்பிஏவுக்கு எவ்வளோ ஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்னா 1,20,20,000 ரூபா 2 வருஷத்துக்கு சேர்ந்து ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு செமஸ்டருக்கு வந்து 30,000 ரூபா. ஸோ இது ஓசி கேட்டகரிக்கு. இதுலையே வந்து என்ன பிசி அங்கேயே வந்து படித்தவங்க அல்லது எஸ்சி எஸ்டி அப்படின்னா சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட்டில் பாரதியார் யூனிவர்சிட்டியோட வெப்சைட்டில் போனீங்கன்னாவே வந்து என்ன அந்த பிடிஎஃப் ஃபைல் வந்து போட்டிருக்காங்க. அது நம்மளோட வீடியோலையும் வந்து அந்த வீடியோ போட்டிருக்கிறேன். அதே மாதிரி பாரதியார் யூனிவர்சிட்டியில் செல்ஃப் சப்போர்ட் இருக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா எய்டட், இன்னொன்று வந்து செல்ஃப் சப்போர்ட்டை பண்ணிங்கன்னா தான் வந்து என்ன 1,20. அதே சமயம் எய்டடில் கிடச்சுன்னா ஓவரால் ஃபீஸே வந்து பார்த்தீங்கன்னா 84,000 ரூபா தான் வந்து கட்டுற மாதிரி இருக்கும் 2 வருஷத்துக்குமே சேர்ந்து. அதே மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் சென்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபீஸ் அப்படின்றது வந்து கிட்டத்தட்ட 1,20,20,000 ரூபா வரும். ஸோ வந்து நான் சொல்கிறது ஓசி கேட்டகரிக்கு. அதுலேயும் பிசிஎஸ்சினா அது இன்னும் கொஞ்சம் வந்து ஸ்காலர்ஷிப் இருக்கும். அதுலேயும் வந்து நீங்கள் அந்த பிடிஎஃப் ஃபைலை பார்த்தீங்கன்னா வந்து தெரிஞ்சுக்கலாம். சிஎம்எஸ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் எம்பிஏல 2 இது வச்சுக்கிறாங்க கேட்டகரி. ஒன்று வந்து 45,000 ரூபா ஒரு செமஸ்டருக்கு ஒரு காலேஜ் இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா 60,000 ரூபா பர் செமஸ்டருக்கு வந்து வச்சுக்கிறாங்க. அதே மாதிரி கேவி இன்ஸ்டியூட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு செமஸ்டருக்கு வந்து 65,000 ரூபா ஃபீஸ் அப்படின்றத வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க போத் கவுன்சிலிங் அண்ட் மேனேஜ்மெண்ட் வரைக்கும். ஸோ இது வரைக்கும் வந்து என்னென்னா நான் தெரிஞ்ச வரைக்கும் கலெக்ட் பண்ண வரைக்கும் வந்து சொல்லியிருக்கிறேன். ஸோ இன்னும் சில காலேஜஸ் இருக்கலாம், அந்த ஃபீஸஸ் வந்து எனக்கு வந்து தெரில. ஸோ தெரிஞ்சது அப்படின்னா வந்து என்னென்னா அடுத்தடுத்த வீடியோக்களில் வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இது எல்லாமே வந்து என்னென்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து நான் வந்து என்னென்னா மாணவர்கள்கிட்ட வந்து சேகரித்த தகவலை வச்சு தான் வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இதிலேருந்து சில சேஞ்சஸ் வந்து இருக்கலாம். ஸோ அதே மாதிரி வந்து சில ஸ்காலர்ஷிப் எக்ஸ்ட்ராவாகவும் சில காலேஜஸில் இருக்கலாம். ஹாஸ்டல் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லா காலேஜ்லேயுமே வந்து மினிமம் ஒரு வருஷத்துக்கு வந்து 60,000 ரூபாயிலிருந்து வந்து 85,000 ரூபா வரைக்கும் வந்து வாங்குறாங்க. அது ஒவ்வொரு காலேஜை பொறுத்து வந்து மாறுது. ஸோ இதுதான் இன்றைக்கத்த நிலவரமாக இருக்குது. ஸோ அடுத்த வீடியோவில் வந்து எம்சிஏவை பற்றி வந்து பார்ப்போம். ஸோ இதுதான் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய எம்பிஏ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ். ஓவராலாக கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா வந்துன்னா
பெரும்பாலான காலேஜை நான் வந்து கவர் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு சில காலேஜஸ் மட்டும் வந்து மிஸ் ஆகிருக்கலாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த காலேஜஸும் வந்து இந்த லெவல் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தான் இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ இன்னும் வேறு ஏதாவது டவுட் இந்த காலேஜஸை பற்றியோ இல்லை இந்த ஃபீஸை பற்றியோ இன்னும் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா வந்து நீங்கள் நம்மளை வந்து டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணலாம். அல்லது வாட்ஸ்அப்லேயோ டெலகிராம்லேயோ இன்ஸ்டாகிராம்லேயோ வந்து நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கான டவுட்ஸ் வந்து நான் கிளியர் பண்ணுறதுக்கு வந்து ரெடியாக இருக்கிறோம். அதே மாதிரி வந்து என்னன்னா இது கொரோனா காலகட்டம். ஸோ வந்து என்னன்னா முடிந்த வரை வந்து சேஃபாக இருங்க. உங்களோட குடும்பத்தையும் வந்து சேஃபாக பார்த்துக்குங்க. அடுத்த நிகழ்வில் வந்து நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.